சொப்பு சாமான்லாம் வச்சுருக்கோம். வாங்க எல்லாருக்கும் வணக்கம். காலையிலேருந்து பாவம் எல்லாரும் ஓய்வு இல்லாமல் செஞ்சுருக்கீங்க. முதல்ல உங்கள் எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா பாதி பேர் போராட்டத்தில் இருக்காங்க, பாதி பேர் ஒரு பொறுப்புணர்ச்சியோட நம்ம மக்களுக்காக நம்ம சுத்தமாக வைக்கணும். காலையில் விடிய காலம்பரை எந்திரிச்சோம்னா நம்ம தான் அந்த எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் இடம் ஒரு அமைச்சு கொடுக்கறதே நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ நம்ம காலையில் இமீடியட்டாக எல்லா குப்பைகளையும் எடுத்து கிளியர் பண்ணி சுத்தமாக வச்சு அந்த வீட்டில் இருக்கிற நபர்கள் அவங்க பணிகளுக்கு வேலைக்கு போகும்போது நல்ல ஒரு மனநிலையில் போகக்கூடிய நிலைமையை உருவாக்குறது தூய்மை பணியாளர்கள் கையில் தான் இருக்குது. அதனால் உங்கள் எல்லாத்துக்கும் எப்பவுமே நாங்கள் தன வழங்கணும். அதே போல் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா, தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா பார்த்தீங்கன்னா என்னென்ன உங்களுக்கு தேவையோ அதை பக்குவமாக பார்த்து என்னென்ன சமயத்தில் தேவையோ அதை எல்லாமே செஞ்சு கொடுத்துட்ருக்காரு. உண்மைங்களா இல்லைங்களா? நீங்கள் ஓப்பனாக என்கிட்ட சொல்லுங்கள். எல்லாமே நல்ல மாதிரி உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. இந்த சூழ்நிலையில் யாரோ ஒரு சில நபர்கள் நமக்குள்ளேயே இருக்காங்க. அந்த ஒரு சில நபர்கள் தவறான செய்திகளை, தவறான கருத்துக்களை உங்கள் மத்தியில் பரப்பி போராட்டம் பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கி இன்னைக்கு அவங்கெல்லாம் போராட்டத்துக்கு போயிட்டாங்க. எவ்வளவு நாளாக இந்த போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க? 4 நாளாக போராட்டம் பண்ணுறாங்க. நினச்சி பாருங்க, எவ்வளவு குப்பைகள் தேங்கும் ஒவ்வொரு இடத்துல. ஒரு மாநகராட்சியினுடைய சுகாதாரமே நம்மளுடைய குப்பைகளை நாம் தூய்மையாக வைக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் எப்பவுமே இருக்கணும். ஆனால் என்ன நடந்துட்டு இருக்கு? இந்த 4 நாள் குப்பைகள் எல்லாமே தேங்கி சுகாதார கேடு அவங்களா இல்லைங்களா? எவ்வளோ வயசானவங்க, எவ்வளோ குழந்தைகள், எவ்வளோ ஒரு இது இருக்கு. நம்ம தூய்மையாக நாம் செய்கிற தொழிலை தெய்வமாக நம்மளுடைய அது ஒரு எவ்வளோ ஒரு இதாக நம்ம எல்லாரும் நம்ம மதித்து நம்ம செய்கிறோம் இல்லைங்களா? அது எந்த தொழிலாக இருக்கட்டும், தூய்மை பணியாக இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய பெரிய ஒரு ஆஃபீஸில் அலுவலகத்தில் உட்கார்ந்து செய்யக்கூடிய ஒரு பணியாக இருக்கட்டும், செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிறது. அப்படி நம்ம எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் ஒரு சிலர் தவறான கருத்துக்களை பதிவு செஞ்சு தவறான நோக்கத்தில் போராட்டத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அந்த அவங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் என்ன அப்படின்னு மாண்புமிகு நம்மளுடைய கோவை மாநகராட்சியின் மேயர் அம்மா அவர்களும் மாண்புமிகு துணை மேயர் ஐயா அவர்களும் என்ன விஷயங்கள் என்ன அப்படிங்கிற கருத்துக்களை பதிவு பண்ணி நம்மளுடைய மரியாதைக்குரிய ஆணையாளர் ஐயா கிட்டையும் மரியாதைக்குரிய துணை ஆணையாளர்கிட்டையும் இந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லி கலந்து ஆலோசித்து நம்மளுடைய மாவட்டத்தின் ஆட்சியாளர் ஐயா, கலெக்டர் ஐயா கிட்டையும் இதையெல்லாம் கலந்து பேசி அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் ஐயாவுடைய நாலேஜுக்கு கொண்டு போய் அதுக்கும் மேலே அரசனுடைய கவனத்துக்கும் கொண்டு போயிருக்காங்க. ஸோ கொண்டு போய் இதை எல்லாத்தையும் உங்களுக்கெல்லாம் எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம், இன்னையும் எப்படி நல்லா சிறப்பாக பண்ணி கொடுக்கலாம் எல்லாமே கலந்து பேசி நல்ல ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. இந்த கருத்துக்களை எதுவுமே தெரியாமல் இன்னியும் ஒரு சிலர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க, இனி என்ன செய்ய போகிறாங்க, இது எதுவும் தெரியாமல் ஒரு சிலர் சொன்ன ஒரு தவறான கருத்தை நம்பி போராட்டத்தில் இருக்கிறது தப்பு இல்லைங்களா? நமக்கு நியாயமாக வேணுங்கிறத கேட்டுட்டோம், முறையாக கேட்டுட்டோம். அவங்க முறைப்படி நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க. எதுக்காக நம்ம போராட்டம் பண்ணணும்? போராட்டம் பண்ணுற அளவுக்கு எதுவுமே நம்ம கஷ்டத்தை வைக்கலையே. இது வரைக்கும் நம்மளுடைய தமிழக அரசு நமக்கு எந்த ஒரு குறையுமே வைக்கல இல்லைங்களா? உங்களுக்கு என்ன சம்பளம்னா 42,000 ரூபாய். என்ன ஒரு நல்ல சம்பளம் தானேங்க. நமக்கு எவ்வளோ சலுகைகள் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் பர்மனெண்ட் பீப்புளுக்கு என்னென்ன எப்படி அப்படின்னு உத்தரவே வந்திருக்குங்க. நம்மளுடைய ஆணையாளர் ஐயா, மரியாதைக்குரிய ஆணையாளர் ஐயா என்ன சொல்லியிருக்காங்கங்கிறத நான் உங்களுக்கு இந்த கருத்துக்களை நான் உங்களோட பகிர்றேன். இந்த கருத்துக்களை நம்ம ஆட்கள் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுங்கள். சொல்லி இப்படி நமக்கு செஞ்சு கொடுக்குறாங்க, நீங்கள் எல்லாரும் மீண்டும் வேலைக்கு வரணும் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் நீங்கள் சொல்லணும். ஒப்பந்த தூய்மை பணியாளர்களின் தொழிற்சங்கங்களுடன் 11/6/25 அன்று கோயம்புத்தூர் மாநகராட்சி பிரதான அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது.
பேச்சுவார்த்தையில் கீழ்கண்டவை விவாதித்து முடிவெடுக்கப்பட்டுள்ளது. முடிவெடுத்துட்டாங்க. என்னெல்லாம் முடிவெடுத்திருக்காங்கன்னு சொல்றேங்க. 1/5/25 முதல் ஸ்ரீனிவாசா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒப்பந்ததாரருக்கு அந்த நிறுவனத்துக்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டிருக்கு. முறையான ஒப்பந்த முறையில தான் அவங்க வந்திருக்காங்க. சும்மா யாரோ ஒருத்தர் தூக்கி இந்த பண்ணி இந்த ஒப்பந்தத்தை பண்ணலாம் சொல்லலைங்க. முறையான ஒப்பந்தத்தில் கலந்துக்கிட்டு அந்த ஒப்பந்தத்தில் அவங்க வந்திருக்காங்க. 3442 தூய்மை பணியாளர்கள் மற்றும் 525 ஓட்டுநர்களை கொண்டு கோயம்புத்தூர் மாநகராட்சியில் தூய்மை பணிகள் மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது. ஒப்பந்த தூய்மை பணியாளர்களுக்கு அனுமதிக்கப்பட்ட ஒப்பந்த புள்ளி தொகையான நிகர மாத சம்பளம் ரூபாய் 16,000 நிர்ணயிக்கப்பட்டது. இதனால் சென்ற ஆண்டை விட, போன வருஷத்தை விட இந்த வருஷம் ஊதியத்தில் கூடுதலாக 1250 பணியாளர்களின் வங்கி கணக்கில் புதிய ஒப்பந்ததாரரால் வழங்கப்படும் ரூபாய் 1250 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க. பேச்சுவார்த்தையில் பணியாளர்கள் கோரிய கூடுதல் ஊதியம் குறித்து நகராட்சி நிர்வாக இயக்குநருக்கு உரிய கருத்துரு அனுப்பி ஒப்புதல் பெற மேல் நடவடிக்கை கண்டிப்பா தொடர்ந்து செய்ய போறாங்க. பணியாளர்களின் PF தொகை நான் சொல்றேன் பாருங்க, கேட்டுக்கோங்க. 3750 ரூபாய் 950 நிறுவன பங்களிப்பாகவும் 1800 பணியாளர்கள் அந்த ரூபாய் வந்து 1800 ரூபாய் நம்மளுடைய அமௌண்ட்டா இருக்கும். அதாவது பணியாளரோட பங்களிப்பா இருக்கும். இஎஸ்ஐ பார்த்தீங்கன்னா ரூபாய் 704 வந்து நிறுவன பங்களிப்பு வந்து 572, நம்மளுடையது 132. அப்போ 704 வந்து இஎஸ்ஐ தொகையா வருது. இதுல மாத சம்பளமானது 20,454 ஆகும். நல்ல சம்பளம் தானங்க, சொல்லுங்க பார்க்கலாம். மாத சம்பளத்தில் பிடித்தம் செய்தது இஎஸ்ஐ பிஎஃப்ஐ தொகையானது பணியாளர்கள் கணக்கில் மாதந்தோறும் ஒப்பந்ததாரரால் வரவு வைக்கப்படும். இதை பணியாளர்கள் எடுத்து உபயோகப்படுத்தும் வகையில் அனைத்து பணியாளர்களுக்கும் இபிஎஃப் யூசர் ஐடி பாஸ்வேர்டு அதாவது இதை எப்படி நீங்க தெரிஞ்சுக்கலாமோ, அதுக்கு என்னென்ன வழிவகைகளோ அதுக்கான பாஸ்வேர்டு எல்லாமே உங்ககிட்டயே கொடுக்க போறாங்க. மாத சம்பளத்தில் பிடித்தம் செய்யப்படும் இஎஸ்ஐ பிஎஃப்க்கு பாஸ்வேர்டு கொடுத்துருவாங்க. சம்பள ரசீது ஒவ்வொரு மாதமும் 20ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு அந்த சம்பள ரசீதையும் கொடுத்துட போறாங்க. அனைத்து தூய்மை பணியாளர்களும் மாதந்தோறும் பிடித்தம் செய்யப்படும் இஎஸ்ஐ பிஎஃப் தொகையானது அந்தந்த மாதங்களில் பணியாளர் கணக்கில் ஒப்பந்ததாரரால் வரவு வைக்கப்படுகிறது. அத மேற்பார்வை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாரும் இருப்பாங்க. அது சரியான முறையில் இருக்கான்னு மக்கள் பிரதிநிதியான மாமன்ற உறுப்பினர்களும் மேற்பார்வை செய்ய போறோம். இஎஸ்ஐ பிஎஃப் தொகை குறித்து தூய்மை பணியாளர்களுக்கு அனைத்து வார்டுகளிலும் முகாம் நடத்தி இது எப்படி செய்ய போறாங்க என்னங்கிற விவரங்களை ஒரு முகாம் மூலமாகவும் சொல்லி கொடுக்க போறாங்க. வங்கிகள் மூலம் சுகாதாரம், விபத்து மற்றும் இறப்பு காப்பீடு, லைஃப் இன்சூரன்ஸ் திட்டங்கள் செயல்படுத்துவதற்கு என்னென்ன அப்படிங்கிறதையும் ஆலோசனை செஞ்சு இது எல்லாத்தையுமே பண்றாங்க. அப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில நாம போராடிட்டு உட்கார்ந்தோம்னா நம்ம வேலைகளை யாருப்பா செய்யறது? அப்படி இருந்தும் கூட வந்திருக்கிற எல்லாரும், நீங்க எல்லாரும் மற்றவங்களோட பணிகளையும் சுமந்து நீங்க இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்கீங்க. 35 பேர் செய்ய வேண்டிய வேலையை நீங்க ஒரு 18 பேர் சேர்ந்து எல்லாத்தோட வேலையும் சேர்ந்து செய்யறீங்க. உண்மையா ரொம்ப 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 நன்றிங்க. அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு வந்துருவாங்க. ஒரு சிலர் தவறான கருத்துக்களை அவங்கள பகிர்ந்து அது அறியாமைனால எல்லாரும் போராட்டத்துக்கு போயிட்டாங்க. நீங்க இதையெல்லாம் எடுத்து கூறி தயவு செய்து உடனடியாக வந்து நம்ம பணிகளை செய்யலாம். ஏன்னா மக்கள் எல்லாரும் குப்பைக்கான வரியை கட்டிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு நாம செஞ்சு கொடுக்கணும். எல்லா சலுகைகளும் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம உடனடியாக செய்யணும். நீங்கள் எல்லாரும் இந்த கருத்துக்களை தயவு கூர்ந்து எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி எல்லாத்தையும் மீண்டும் வேலைக்கு வர்றதுக்கு உதவி செய்ய நாங்களும் பேசுகிறோம்.
சரி, எல்லாரும் சாப்பாட்டுக்கு போயிட்டு வாங்க. நன்றிங்க, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.